இப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் கூட ரெடி டு ஜம்ப், டிஎம்கே கூட அலையன்ஸ் வைக்கிறது அவர் ரெடி. சிஎம்மா போய் 2 முறை, காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை பார்த்துட்டு வந்தவர். ஆனால் இவர் அது மாதிரி எதுவுமே பண்ணல. ஓகே, அதிமுக இடம்ல நான் வந்து திமுகவுக்கு போனால் நல்ல நல்ல இடம் கூட கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு அது வேணாம். வாழ்நாள் முழுவதும் எம்ஜிஆருக்கு எப்படி லாயலாக இருந்தனோ, ஜெயலலிதாவுக்கு எப்படி லாயலாக இருந்தனோ, சசிகலாவுக்கு எப்படி லாயலாக இருந்தனோ, அதே மாதிரி நான் இருந்துட்டு போகிறேன். ஐ வில் நெவர் கோ டு டிஎம்கே. பட் அந்த மனநிலை எப்படி வருது? ஏன்னா அது ட்ரூ லாயலிஸ்ட் தாங்க வரும். அது எதுக்கு நான் இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து கூவாத்தூரில் சிஎம் போஸ்ட் ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா? இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டாக இருந்தால் டப்புன்னு அதை பிடிச்சிப்பாங்களே. ஐயோ, சிஎம் போஸ்ட் வருதியா, நமக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவர் அப்போ கூட இல்லை, எனக்கு அது தகுதியற்றதா நான் நினைக்கிறேன், என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ தன்னுடைய ஸ்ட்ரென்த் எது, தன்னுடைய வீக்னஸ் எது, தன்னுடைய எல்லை எது அப்படின்னு ரொம்ப தன்னை பற்றிய ஒரு நல்ல புரிதல் இருக்காருன்னு தானே அர்த்தம். இல்லை, இப்போ இந்த முடிவு அதிருப்தியில் எடுத்துட்டாருன்னு கூட புரிஞ்சுக்க முடியாதா? எது அதிமுக மீதான அதிருப்தியில தாவைக்காக வந்துட்டாருங்கிற மாதிரி. ஏன்னா அதிருப்தி இல்லை, அவங்க அங்கேருந்து நீக்கிட்டாங்கல்ல, இவரா வரல. ஆமாம், அங்கேருந்து he was forcefully he was terminated from that party. அப்போ அடுத்தது என்ன பண்ண முடியும்? அப்போ சரியான சாய்ஸை எடுத்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன்.